தற்பொழுது சென்னை அயோத்தியா குப்பத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை கைது செய்து காவல்துறையினர் அழைத்து சென்றிருக்கக்கூடிய நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். அங்கே களத்தில் எமது செய்தியாளர் பாஸ்கர் இருக்கிறார். அவரிடத்தில் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். பாஸ்கர், சொல்லுங்க, இப்போ அயோத்தியா குப்பம் பகுதியில எத்தனை இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க? இப்போது அங்க இருக்கக்கூடிய நிலவரம் குறித்து பதிவு பண்ணுங்க பாஸ்கர். 4 இளைஞர்களை காவல்துறையினர் உள்ளே சென்று ஆர்ப்பாட்டத்திலும் போராட்டத்திலும் ஈடுபட்டு கற்களை வீசி காவலர்கள் மீது கற்களை வீசியும் அங்கு பழைய டயர்கள் மற்றும் பழைய பொருட்களை போட்டு கொளுத்தியும் ஆர்ப்பாட்டத்திலும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்கள் உடனடியாக காவல்துறையினர் உள்ளே சென்று அதிரடியாக அவர்களை கைது செய்து அழைத்து வரக்கூடிய நேரடி காட்சிகள் தான் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அயோத்தியா நகர் இந்த பகுதி மீனவ பகுதி. இந்த பகுதிக்குள் காலை முதலே ஏராளமானோர் நின்று கொண்டு போராட்டக்காரர்களாக இந்த பக்கம் இருந்த காவலர்கள் மீது கற்களை வீசிக் கொண்டிருக்கிறார்கள். காவலர்களும் பதிலுக்கு 10க்கும் மேற்பட்ட முறை கண்ணீர் புகை குண்டுகளை அவ்வப்போது வீசி அவர் கூட்டத்தை கலைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வந்தார்கள். பல முறை அவர்களை எச்சரிக்கை விடுத்தும் கண்ணீர் புகை வீசியும் அவர் கலையாத காரணத்தாலும் தொடர்ந்து பல முறை கற்களை வீசி காவல்துறை மீது தாக்குதல் நடத்தி வண்ணமே இருந்தார்கள். இதனடியாக ஒரு கட்டத்திற்கு மேல் காவல்துறையினர் அதிரடியாக உள்ளே சென்று புகை குண்டுகளை வீசியவாறே உள்ளே சென்று ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் எனப்படக்கூடிய அதிவிரைவு படையினர் உள்ளே சென்று போராட்டத்திலும் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டுபவர்களை அதிரடியாக கைது செய்து அழைத்து வந்தார்கள். நாங்கள் போராட்டக்காரர்கள் உள்ளே இருந்த மீனவ பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று அவர்கள் கூறினார்கள். இருந்த போதும் அவர்களை காவல்துறையினர் உள்ளே அதிரடியாக சென்று அவர்களை கைது செய்து 4க்கும் மேற்பட்டவர்கள் தற்போது அழைத்து வரப்பட்டவர்களுக்கு காயம் ஏற்பட்டது. அவர்களை உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். முதற்கட்டமாக அவர்களுக்கு சிகிச்சை தேவைப்படுகிறது. பலர் 3 மேற்பட்டவர் கைது செய்யப்பட்ட நிலையில அவர் 3 பேருமே காயமடைந்திருக்கின்றனர். ஒரு கார் முழுவதுமாக அங்கு எரிக்கப்பட்ட நிலையில தொடர்ந்து பழைய டயர்கள் பழைய வேஸ்ட் பொருட்களை போட்டு எரித்த வண்ணமே இருந்தார்கள். உள்ளே சென்ற காவலர்கள் மீதும் கற்களையும் பாட்டில்களையும் வீசினார்கள். இதன் காரணமாக அங்கு ஒரு போர்க்களம் போல காட்சியளித்தது அயோத்தியா நகர். பலர் அங்கிருந்து உடனடியாக கைது செய்யப்பட்டு காவலர்களால் அழைத்து வரக்கூடிய நேரடி காட்சிகளாகத்தான் பார்த்து வருகிறீர்கள். தற்போது பார்க்கலாம், நீல பனி அணிந்து சிவப்பு டாயர் அணிந்தக்கூடிய ஒரு நபரை காவலர்கள் அதிரடியாக அழைத்து வரக்கூடிய நேரடி காட்சிகள். அவர்கள் இந்த போராட்ட களத்தில் இருந்தார்கள் என்று அடிப்படையில் அவர்களை உடனடியாக காவலர்கள் அதிரடியாக உள்ளே சென்று தற்போது எண்ணிக்கை 10ஆக அதிகரித்திருக்கிறது. உள்ளே கலவரக்காரர்களை 10 பேரை அதிரடியாக உள்ளே சென்று அவர்களை கைது செய்து காவலர்கள் தரத்தர என்று இழுத்து வரக்கூடிய நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். பார்க்கலாம், நீங்கள் ஒரு நீல பனி அணிந்தும் அதே போல ஒரு சிவப்பு டாயர் அணிந்தும் அதே போல ஒரு மஞ்சள் நிற சட்டை அணிந்து ப்ளூ கலர் ஜீன்ஸ் போட்டிருக்கக்கூடிய நபரையும் காவலர்கள் அழைத்து வருகின்றனர். அவர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. பார்க்கலாம், ரத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. தலையில் பலமாக தாக்கப்பட்டிருக்கின்றனர். இருவர்களை அழைத்து செல்லக்கூடிய நேரடி காட்சிகள். காவலர் ஒருவரும் இந்த இதுல பலத்த காயமற்றிருக்கிறார். அவருக்கு முதலுதவியாக தண்ணீர் வழங்கக்கூடிய காட்சிகள். பலர் காவலர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. போராட்டக்காரர்கள் பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். 10க்கும் மேற்பட்டவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய இந்த அயோத்தி நகர் பகுதி, குப்பம் பகுதி, நீலவர குப்பம் பகுதி அந்த போராட்டக்காரர்கள் உள்ளே சென்று ஒவ்வொரு வீட்டுக்குள் தஞ்சம் போதினார். அவர்களை உடனடியாக போராட்டக்காரர்களாக கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய நபர்களை உள்ளே அழைத்து வந்திருக்கின்றனர். கைது செய்யப்பட்டு இழுத்து வரப்பட்டிருக்கின்றனர். 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் தொடர்ந்து இவர்கள் மீது கற்களை வீசி வண்ணம் வந்தார்கள் போராட்டக்காரர்கள். அவர்களே அதிரடியாக உள்ளே சென்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது இந்த பகுதி காவலர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மீதம் உள்ள யாராவது கலவரக்காரர்கள் உள்ள இருக்கிறார்களா அப்படிங்கிற இதுல காவல்துறையினர் தொடர்ந்து தேடி வருகின்றனர். தற்போது ஒருவர் அழைத்து வரப்பட்டிருக்கக்கூடிய கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவரை அழைத்து செல்லக்கூடிய காட்சிகள். அவர் பலத்த காயமடைந்திருக்கிறது. அவரும் பலத்த காயமடைந்திருக்கார். உள்ளே சென்று போராட்டத்தில் ஈடுபட்டு காவலர்கள் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தியவர்களை அதிரடியாக காவல்துறையினர் அவர்களை கைது செய்திருக்கின்றனர். அவர்களை தற்போது முதலுதவி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. பல்வேறு ஆம்புலன்ஸுகள் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. உள்ளே காயமடைந்த போராட்டக்காரர்களுக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு உடனடியாக அவர்களுக்கு முதலுதவி தேவைப்படுகிறது. அதற்கு முதலுதவி கொடுக்கப்படுகிறது. காவலர் ஒருவர் தாக்கப்பட்டிருக்கிறார். அவரை மற்ற காவலர்கள் முதலுதவிக்காக அழைத்து செல்லக்கூடிய காட்சியாகவும் இங்கு பதிவு செய்யப்படுகிறது.
கொண்டிருக்கிறது இந்த காட்சிகள். இங்கு ஒரு கார் முற்றிலுமாக எரியூட்டப்பட்டிருக்கிறது. தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே அயோத்தி நகர் பகுதி தற்போது காவலுடைய கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து போராட்டக்காரர்கள் கற்களை வீசினார்கள். பதிலுக்கு காவலர்களும் கற்களை வீசினார்கள். புகை குண்டுகளை வீசினார்கள். ஒரு கட்டத்தில் காவலர்கள் உள்ளே சென்று அயோத்தி நகர் பகுதியில் போராட்டத்திலும் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டு காவலர்கள் மீது கற்களை வீசியவர்கள் வாக்குகளை வீசியவர்களை அதிரடியாக கைது செய்து அழைத்து வந்த வண்ணம் இருக்கின்றனர். பாஸ்கர், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.